பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் அழகாக கணபதியை நினைத்து விநாயகரை நினைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். எப்பயுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி 4 விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்கணும். 4 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகிறது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நாம் சரியில்லை, இல்லைன்னா நம்ம வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லை. இப்போ நாம் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும், சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும். அப்போ நம்ம வீட்டில் முதல்ல நம்ம வீட்டை சரியான விஷயத்தில் செக் பண்ணணும். நம்ம எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த ராசிக்குன்னு உரிய கிரகங்கள், அந்த ராசிக்குன்னு உச்சம் ஆட்சி பகை நீசம் பெற்ற கிரகங்கள், இவர்களை வைத்து நம்ம வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை நமக்கு மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வருத்தப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கா, உங்கள் வீட்டில் சில விஷயம் நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதா, நாம் நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கைகூட மாட்டேங்குதா, எல்லாம் நெருங்கி வந்து அப்படியே பாதியிலே நிற்கிதா, எளிமையாக நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை சொல்ல போகிறேன். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயமும் ஒரு 10 இருக்குது, மொத்தம் 20. இதை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பதிவை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிங்க. இந்த பதிவை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாள் இதை ரொம்ப கடைப்பிடித்தால், கொஞ்ச நாள் கடைப்பிடிக்கணும், இது நம்மளோட கொஞ்சம் தொடரணும் வாழ்க்கையில். ஒரு 6 மாதமாவது நான் சொல்கிற இந்த பதிவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்தால் நிச்சயம் 3 மாதத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். 90 நாள். ஆனால் தொடர்ந்து இதை செய்தால், செஞ்சு பார்ப்போமா? நாம் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாருன்னு முதல்ல நம்புவோம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அதுதான் இந்த பதிவை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிளான் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு விதமான பிளானை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இதை தொடர்ந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். இதை தொடர்ந்து இந்த விஷயங்கள் முதல்ல 10 விஷயம் நல்லது, அதே 10 விஷயம் எது செய்யக்கூடாது, இந்த 20 விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணால், அதாவது 100 ஆண்டுகள் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே ஔவையாரை நினச்சி தான் ஆரம்பித்தேன். அதனால தான் பிள்ளையார் முதல்ல உள்ளே வந்துட்டார். நம்ம பிள்ளையாரை நினச்சாலே எல்லாமே நல்லாயிருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். சங்கத்தமிழ் 3 இருந்ததுன்னா என்ன? நமக்கு இயல், இசை, நாடகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. உண்டா? நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை எல்லாம் கலந்தது. இந்த கலந்ததை எப்படி பிரித்து வச்சுக்கணும், எப்படி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள போவோம். வாழும் பொற்கோவில்னு சொல்லலாம் மிதுன ராசி, கோல்டன் டெம்பிள். ஆமாம், மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு ஒரு முடிவு செய்து வாழக்கூடியவர்கள். உங்களுக்கு மட்டும் உண்மையிலே பண ராசி நிறையா உண்டு. ஆனால் அந்த பணத்தை வீட்டில் வர வைக்கிறதும் பணத்தை தங்க வைக்கிறதும் அதுக்கு ஒரு கலை. எதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் பணம் வரும்,
எதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் பணம் வரவே வராது. அப்போ நம்ம 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அது எது உள்ளே போயிடலாமா? முதல்ல எது நம்ம வீட்டில் நிறையாக இருந்தால் நிறைய பணம் வரும், நிறைய தங்கும்னா முதல்ல ஒரு 10 விஷயத்த சொல்கிறேன். அப்புறமா ஒரு 10 விஷயம் எது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புத்தக அலமாரி கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு சின்ன மினி லைப்ரரி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். திருக்குறள்லேருந்து, கம்பராமாயணத்திலிருந்து, மகாபாரதத்திலிருந்து, பைபிளிலிருந்து, கீதையிலிருந்து, குரான்லேருந்து எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும். சின்ன புத்தகம், பெரிய புத்தகம், டிக்ஷனரி இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் எல்லாம் இருக்கணும். உங்கள் வீடுகளில் ஒரு மினி லைப்ரரினா என்ன? நமக்கு தேவையானது நம்ம வீட்டுக்கு யார் எது கேட்டாங்களோ அது கிடைக்கணும். அது தகவல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சின்னதாக ஒரு மினி லைப்ரரி. அதுக்கு இல்லைன்னா புத்தக அலமாரின்னு பழைய தமிழ் பேர் உண்டு. அதனால் இப்போ பீரோலாம் நிறையா இருக்கும் வீட்டில். ஒரு பீரோவில் ஒரு ரேக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அதில் ஃபுல்லாக புத்தகத்தை வச்சுக்கலாம். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா புத்தகத்தை வெளிப்படையாக வச்சுருக்கேன்னு பேரில் தூசு தட்டாமல் இருக்கும். தயவுசெய்து இந்த பலகார கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பலகார கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அதை இடத்துல சுத்தம் பண்ணி வைப்பாங்க. சில கடைகள்லாம், பழைய கடைகள்லாம் அப்போல்லாம் பார்ப்போம். அது மாதிரி தான் சுத்தம் பண்ணியிருக்கணும். அது மாதிரி புத்தகங்களையும் வாரம் ஒரு தடவை இல்லை மாதம் ஒரு தடவை நல்லா தொடச்சிட்டு, முடிஞ்சால் படிக்கிறதுக்கு புத்தகம், படிக்க முடியலைனாலும் தொடச்சி திருப்பி அழகாக அடுக்கி வைக்கணும். தூசியே இருக்கக்கூடாது. புத்தக அலமாரி கண்டிப்பாக வைங்க. இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் அறிவு திறன், படிப்பு திறன், வளர்ச்சி, பணம் பெருகும். பச்சை செடி கொடி, இந்த பச்சை செடி கொடி இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். முல்லை செடி இல்லைன்னா துளசி, பச்சை கலரில் ஏதாவது ஒரு செடி கொடி கண்டிப்பாக. மணி பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. பிளான்ட்டா? மணி பிளான்ட் பா, ஏதோ ஒரு வார்த்தை டக்குன்னு போயிடும். அப்படி தான். ஏன்னா ஒரே பிளானட்டை பற்றியே தானே பேசிகிட்ருக்குறோம். அதனால் மணி பிளான்ட் அது வாங்கி வைங்க. நல்ல காற்றோட்டம். தயவு செய்து உங்கள் வீட்டில் காலையில், மத்தியானம், சாயரிச்ச 3 வேளையும் ஜன்னலை திறந்து விட்டு வீட்டுக்குள்ளே காற்று உள்ளே வர மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை கதவை திறந்து விட்டு, ஜன்னலே இல்லை சுவாமி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. கதவு திறந்து இருக்கட்டும். ஒரு 2 ஹவர்ஸ் அந்த நல்ல காற்று ஓட்டங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கல்வி சின்னங்கள், திருவள்ளுவருடைய சில கல்வி சின்னங்கள் ஏதாவது என்னென்னலாம் இருக்கோ அதை நீங்கள் கூகுளில் போடுங்க. அது எங்கேயாவது உங்கள் வீட்டில் அங்கங்கே பார்க்குற இடத்துல இருக்கணும், கல்வி சம்மந்தமாக. அதுமாதிரி வீட்டு வாசலில் ஒரு மணி ஒன்று கட்டி விடுங்க. மணி அது எப்படின்னா இப்போல்லாம் இந்த வாஸ்து மணினே விற்கிது. அதுவாகவே மியூசிக் கேட்கும். இந்த மிதுன ராசிக்காரர் வீட்டில் இருக்கணும். டிங் 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 டிங். நீங்கள் பெரிய மணி கட்டி வச்சுன்னு அடிக்க சொல்லலை. நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டாம். ஏன்னா பெரிய மணிலாம் கட்டி அடித்தோம்னா துஷ்ட தேவதைகள் வெளியில் போயிடுவாங்க. ஆனால் இஷ்ட தேவதைகள் உள்ளே வரும்போது அவளுக்கு ஆகாரம்லாம் கொடுக்கணும். நான் சொல்கிறது இசை சார்ந்த மணி. அது இந்த வாஸ்து மணின்னு சொல்லுவாள். அது கண்டிப்பாக வாங்கி ஒன்று கட்டுங்க. வீட்டு ஹாலில் கட்டலாம். ஆனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு பிறகு அது நல்லா இல்லைன்னா நமக்கே அது பிடிக்காமல் போய்டும். அப்புறமா நம்ம ரொம்ப சிரமத்துக்குள்ளே போயிடுவோம். அது வேண்டாம். என்றைக்குமே ஒரு விஷயம் பிடிக்கிறதாவே இருக்கணும். அதனால் மணி, அது மாதிரி எழுத்து மேஜை சுத்தமாக இருக்கணும். இந்த டேபிள் இருக்குது பாருங்களேன். இந்த மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் தயவு செய்து நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் வீட்டு டைனிங் டேபிளும் எழுதக்கூடிய டேபிளும் டிவி ரேக்கும் சுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா நமக்கு பணம் தங்காது. அதில் முக்கியமாக எழுத்து மேசை தான். எழுதுகிற பேனா உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கு இல்லாத பேனா வச்சுக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. இங்கு குறையிற மாதிரி இருக்கிறனாலே அதுக்குன்னு ஒரு இது எடுத்து வச்சுருங்க. பேனா தேடும் போது மிதுன ராசிக்காரங்க வீட்டில் பேனா உடனே கிடைக்கணும். பேப்பர் தேடும் போது பேப்பர் கிடைக்கணும். அதுக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 5 இடத்துல, ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு இடத்துல பேப்பர் பேனா ஒரு நோட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்கணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் மிதுன ராசி. அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க இதெல்லாம் செஞ்சதுனால தாங்க நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த பேப்பர் பேனாவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த எழுத்து மேஜை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதுமாரி கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் ஐட்டம் யூஸ் பண்ணாலும், எலக்ட்ரானிக்கல் ஐட்டம், அடுத்த கம்ப்யூட்டர், இது ரொம்ப ஒழுங்காக இருக்கணும். நிறைய ஒயர்லாம் சுற்றி ரொம்ப அன்டீசெண்டாக அந்த இடத்த வச்சுக்கிறது தவறு. அந்த பக்கத்தில் நமக்கு வருமானமே வராது, டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடும். ஏன்னா புதன் மெர்க்குரி
பாதரசத்திலே பார்த்திங்கன்னா ஒட்டும் ஒட்டாது. பிடிச்சா என்ன பண்ணும்? பாதரசம் அந்த மெர்க்குரி பிடிச்சா பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதையுமே ரொம்ப லைக்காக இருக்கணும், ஆனால் ரொம்ப லைக்காக போயிடக்கூடாது. ஒரு குப்பை இருந்தால் குப்பை தெரியணும், உடனே அதை தொடச்சிடணும். ஒரே ஓவராக குப்பை இருக்கிறது நமக்கே அது ஒரு மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னா நமக்கு பணம் எப்படி வரும்? அடுத்தது அறிவு சார்ந்த புத்தகங்கள் ஏதாவது கண்டிப்பாக லைப்ரரி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு புத்தகம் படிக்கிற தன்மையை தயவு செய்து மிதுனராசிக்காரர்கள் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் கற்றுக்குங்க. அதை செய்யுங்க, படிங்க, புத்தகம் படிங்க. புத்தகம் கண்டிப்பாக இருக்கணும். சிரிப்பு நிச்சயம் இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல சிரிப்பு. இப்போல்லாம் லாஃபிங் தெரப்பியே பண்ணுறாங்க, அதெல்லாம் வேண்டாம். மனசார சிரிங்க, ஏதாவது ஒரு காமெடி போட்டு சிரிங்க, இல்லைனா படம் பாருங்கள். ஏதோ ஒரு நகைச்சுவையெல்லாம் இன்றைக்கி நிறைய யூடியூப்பை திறந்தால் எத்தனையோ நகைச்சுவை அரங்கங்கள்லாம் நடக்குது. இந்த ஹியூமர் கிளாஸ்லாம் இப்போ நடக்குது. போய் இது பண்ணுங்கள், போய் அட்டன் பண்ணுங்கள். நாடகங்கள் நடக்குது, சபாக்களில் நடக்குது, ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கெல்லாம் எவ்வளோதோ இருக்குது, நம்ம தான் அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறோம். அதேமாதிரி திறந்த பால்கனி வீட்டில் பார்த்தீங்கன்னா பால்கனியில் போய் உட்கார்ற பழக்கத்தை வச்சுக்கிங்க. சார் பால்கனியே இல்லையா? வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு வாப்பா ராஜா. ஓட்டு வீடாக இருந்தாலும் வாசலுக்கு வந்து உட்கார். உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஜாலியாக வெளியில் வந்து உட்கார், ஒரு சேரை போட்டு உட்கார். இதெல்லாம் உங்கள் பணம் வருவதற்கான நல்ல வழிகள், பணம் தங்குவதற்கான நல்ல வழிகள். வைத்திய செலவு வராது, விரய செலவு வராது. அப்போ என்ன இருந்தால் நமக்கு பணம் நிற்காதுங்க, தங்காது. எஸ், இப்போ பார்த்துருவோமா? உங்கள் வீட்டில் பேப்பர்ஸ், கிழிஞ்ச பேப்பர் இருக்கக்கூடாது. செதறிய காகிதங்கள்னு அதுக்கு பேர். இந்த காகிதங்கள், பேப்பர் வந்து இந்த அங்கங்கே குப்பையாக கிடக்கக்கூடாது. மிதுனராசிக்காரர்கள் வீட்டில் உங்கள் படித்த புத்தகம் வரைக்கும் நீட்டாக அடுக்கி இருக்கணும். அங்கங்கே புத்தகத்தை போட்டு வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், பணம் வராது, ரொம்ப கஷ்டம். பழைய பொருட்கள், சில பொருட்களை வீட்டிலேருந்து விட்டு வெளியில் அனுப்ப மாட்டோம். அதுவே நம்மளை போகாதுன்னு சொல்லாது, நம்ம அனுப்ப மாட்டோம், பிடிக்காது. அது இந்த அதுவும் இப்போ சில வீட்டிலலாம் அலமாரின்னு இருக்கும், ரேக்கான்னு இருக்கும். இந்த ரேக்காயில் பார்த்திங்கன்னா கிபியில் உள்ளதெல்லாம் இருக்கும். பழைய பொருட்களை வெளியில் தள்ளுங்க, யாருக்காவது கொடுத்துருங்க. உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா அதை நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? 4 பேர் கொடுங்க. அதுமாதிரி டிவி சத்தம், அதிகமாக டிவி சத்தம் வச்சு கேட்காதீங்க. மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் ரொம்ப மிகப்பெரிய சத்தம் வச்சு கேட்காதீங்க. ஒரு அந்த சத்தத்துலேயும் மைல்டாக இருக்கணும், அது ஒரு மெலோடியாக இருக்கணும். அதிர்ற மாதிரி இருக்க சத்தங்கள் வேண்டாம். அதுமாரி தூசி படிஞ்ச புத்தகங்கள் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அதை தொடச்சிக்கிட்டே இருக்கணும். உடஞ்ச எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சார் லைட்டு சார் மேலே இது உடஞ்சி போச்சு சார், அது ஒரு நல்லாயிருக்கும் ஆனால் வெளிச்சம் இருக்குது அதனால் வச்சுருக்கிறேன், பொம்மை உடஞ்சி போச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுமாரி அறைகள் வீட்டில் வந்து ரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குழப்பமான ரூம் இருக்கக்கூடாது. அது என்ன குழப்பமான ரூம்னா, அதில் என்ன பொருள் இருக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். அது என்ன ரூம் சார்? அதில் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் சார் அப்படின்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இது யார் ரூம்? இது வந்து டைனிங் டேபிள், இது வந்து கிச்சன், இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து எங்கள் அம்மா ரூம், இது எங்கள் அப்பா ரூம், இப்படி தான் சொல்லணும். சார் அது சும்மா இருக்குது சார் ஒரு ரூம், அது அப்படி சொல்லக்கூடாது. அது இருந்தாலும் பிரச்சனை வரும். அதுமாதிரி கிழிஞ்ச நோட்டு வைக்கக்கூடாது, உடஞ்ச பேனா வைக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, உடஞ்ச பேனா, இங்கு இல்லாத பேனா, காற்று இல்லாத சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அதுமாரி படிப்பு அறை இருண்டு இருக்கக்கூடாது. இருட்டு வெளிச்சம் இருக்கணும். உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் டியூப்லைட்டு தான் போடணும். இந்த 0 வோல்டேஜ்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, நல்லா எல்இடி பல்பே போடுங்க. இதுதான் உங்களுடைய பெரிய வளர்ச்சி. இப்படி இருந்தீங்கன்னா புதன் அறிவு திறன் அதிகமாகும். நீங்கள் பிரில்லியண்ட்டாக உங்களால் யோசிக்க முடியும், மிகப்பெரிய லாபத்தை உங்களால் பார்க்க முடியும். ஆக மிதுனராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவுடைய படம், பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை வீட்டில் உள்ள நன்றி ஆனோன்னு பெருமாளோட படம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாமி ரூமில் பெருமாளோட படம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். மகாவிஷ்ணு படம் கண்டிப்பாக புதன் அதிகாரம் கொண்ட மிதுனராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கணும். கண்டிப்பாக அதை செய்யுங்க. பெருமாள் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. நடத்தி பாருங்கள், நல்லது நடக்கும். என் அன்பு உறவுகளே, என்றைக்குமே ஆரம்பத்தில் ஒன்று பார்க்குறோம், நடுவில் ஒன்று பார்க்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். எண்டு கிளைமாக்ஸ். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசில் எந்த சிந்தனைகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாருடைய கட்டாயமும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதற்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம்.
சில விஷயத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திப்போம். எல்லாம் ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையை வளர்த்துப்போம். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் பாதியாக நம்ம வாய் வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், 10 நாள் தான். ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே பிள்ளைங்களை போய் சேர்த்து விட்டால் 10 நாள் தான் ஒரு கிளாஸுக்கு போவாங்க. அடுத்த 10 நாள் போக மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கே போனால் 10 நாள் தான் டிப்டாப்பாக போவோம். திடீர்னு ஒரு நாள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு போவோம். என்றைக்குமே ஒரே டிப்டாப். என்றைக்கு வெற்றியாளர்கள்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க? அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காங்க. வெற்றி பெற விரும்புபவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் வெற்றி கிட்ட வர மாட்டேங்குது. நம்ம பணம் வரணும், பொருள் வரணும், புகழ் வரணும், வெற்றி வரணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்ன விஷயத்தை 90 நாள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நானும் முயற்சி பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலைகளை, உயர்வுகளை நாம் உண்டாக்குவோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பொருளாதார இழப்புகளை தவிர்ப்போம். நாம் மனசு வச்சா நடக்குங்க. நம்ம மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துவோம். எல்லாரும் சேருவோம். உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசுக்கு நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்டேருந்து கண்டிப்பாக வருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல எண்ணம், நல்ல சுத்தமான சுகாதாரமான சுத்தமான இடம், தர்ம சிந்தனை, தர்மம், இறை நம்பிக்கை, இந்த 4 இருந்ததுன்னா கண்டிப்பாக செழிப்பு, மன அமைதி தானாக வரும். நம்ம வாழ்க்கையில் எல்லார் வீடுகள்லேயும் அதிர்ஷ்டம், பணவரவு, மன நிம்மதி நிரம்ப கண்டிப்பாக அமையும். நிறைய கிடைக்கும். இதற்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை நீங்களும் பங்கெடுத்துக்குங்க. நம்புகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், பணவரவு, நிம்மதி கிடைக்கணும், நிரம்ப கிடைக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் நீங்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் சந்திக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிறோம். 90 நாள் கண்டிப்பாக உறுதியாக நாம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். செய்வோமா? செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.